வாங்க கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு துண்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். வாங்க கொதித்து புளி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் நிறைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இன்றைக்கி சங்கரா மீனில் தாங்க வைக்க போகிறோம் குழம்பு. இதுக்கு நம்ம குழம்பு மிளகா பொடி போடக்கூடாதுங்க. காரத்தூள் போடணும். அப்புறம் மல்லித்தூள் போடணுங்க. மல்லித்தூள் போட்டுட்டு பாருங்கள், சட்டியில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்கி விடலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வரவில்லை நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், கொத்தமல்லி இலை, மல்லி எல்லாம் கலந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், தனியா பவுடர் அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் 2ம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. நாங்கள் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு செய்கிறோங்க. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், அந்த வச்சுருந்த புளி தண்ணியை கலந்து விட்டுடலாம். வாங்க பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்குங்க. குழம்பு பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. பாருங்கள், நல்லா மூடி வச்சிடலாம். வாங்க பாருங்கள், மீன்னாலே எங்கள் வீட்டு பூசுங்கள்லாம் வந்துடுவாங்கங்க. பாருங்கள், நடந்து வராங்க. பாருங்கள், வாசனை கண்டுபிடிச்சி நல்லா கொதித்து வருது. பாருங்கள், நம்ம மீன் போட்டுடலாம். வாங்க ஒவ்வொரு மீனாக சேர்த்துடலாம். நல்லா குழம்பு கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த குழம்பு கெட்டியாக தாங்க இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு மீனாக சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இறக்கி வச்சிட்டோம். பாருங்கள், இறக்கி வச்சு கூட இன்னும் குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது. பாருங்கள், சட்டியில் வச்சதுனால பாருங்கள் மீன் நல்லா